வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் எப்படியாவது ரேவதி கிட்ட மறுபடியும் பழகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல. அதனால நம்ம கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேச முடியாது. நம்ம எப்படி அவகிட்ட பழகுறது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நம்ம ரேவதி ஒரு கம்பெனில இன்டர்வியூக்காக அப்ளை பண்ணிருக்கிறது தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்துறாரு. அந்த கம்பெனில ஹீரோ போயிட்டு பேசுறாரு. ஓனர் சொல்றாங்க, சார் சொல்லுங்க சார். ஹீரோ விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சார் நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க, நான் எப்படி சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேன்? நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்றேன் சார் அப்படின்னு. ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே கம்பெனிக்கு அந்த வில்லி கலாவும் ஹீரோயினை கூட்டிட்டு வராங்க. ஏன்னா அங்க ஹீரோவுக்கு சம்பந்தமா ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக கரெக்டா அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அங்க மேனேஜர் மாதிரி நம்ம ராஜா தான் இருக்காரு, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இளையராஜா. அவர் தான் இருக்காரு. அவரு எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருக்கும் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ரேவதி போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று இளையராஜா மிஸ் ரேவதி, நீங்க இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆகுது. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நீங்க போயிட்டு மேனேஜரை ஒரு டைம் சந்திச்சு பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு. உடனே ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போனதோட அந்த வில்லி என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவுக்கும் இதுக்கும் இந்த கம்பெனிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவன் 5000 கோடி சொத்து கூட அதிபதி. கண்டிப்பா அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எதுக்கும் போயிட்டு இங்க விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு நேரா அவரோட போட்டோவை வச்சுக்கிட்டு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, இங்க பாருங்க, இவரை இந்த கம்பெனில நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லையே மேடம், இவரை நாங்க இந்த கம்பெனில பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லியும் சரி சரி நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க, இல்ல மேடம், இவரை நாங்க இந்த கம்பெனிக்குள்ள பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு. உடனே வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் மேனேஜரை பார்த்து முடிச்சுட்டு நேரா வில்லி கிட்ட, இது பாருங்க, இது மாதிரி நாளைக்கு என்ன ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் போனதோட நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. கம்பெனியோட முதலாளிய பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் சொன்னதுக்கு உடனே நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு. அவர் சொல்றாரு, சார் நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க, சோ உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணாம இருப்போமா சார் அப்படின்னு. ஹீரோ ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ அந்த கம்பெனில முதலாளியா உட்கார்றாரு. இன்னொரு பக்கம் அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நேரா ஈஸ்வரிய பாக்குறாங்க. ஈஸ்வரி நேரா வில்லிய பார்த்து, வா உன்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் வீட்டுக்கு எல்லாரையும் பார்த்து, நான் இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரோகிணி சொல்றாங்க, ரேவதி, எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ கண்டிப்பா அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகுவ அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா, 2-3 பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாவே இருந்துச்சு அந்த இன்டர்வியூவே எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு. ஆனா ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் செலக்ட் ஆனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் இது. 6 மந்த் அங்க நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனா உனக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்கிறது அப்படின்ட்டுதான் நீ வேலைக்கு போற. அதனால மட்டும்தான் நான் உனக்கு வேலைக்கு போறதுக்கு சரின்னு சொன்னேன். இல்லைன்னா நான் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, நான் கொஞ்ச நாள் போயிட்டு ஒர்க் பண்றேம்மா. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணதானே போறேன். அதனாலதாம்மா வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. 6 மந்த் வரைக்கும் இப்படியே வேஸ்டா இருக்க முடியாதுல்ல, அதனாலதாம்மா. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, உன்னுடைய விருப்பம் என்னவோ அதையே நீ பண்ணு. நான் என்னைக்குமே உன்னோட விருப்பத்துக்கு மாறா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அப்போ ராஜா நேரா நம்ம மயிலு கிட்ட, ரேவதி, வேலைக்கு போறது எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லதுதான்.
இங்க வீட்டுல இருந்தா இந்த மருது பைய தேவையில்லாம ரேவதி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கி பழகுறதுக்கு முயற்சி பண்ணுவான். காரணம் முன்னிட்டும் அவன் நெருங்கி பழகுறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. சோ ரேவதி இப்போ வேலைக்கு போறது நல்லது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் நண்பா, நான் சொன்ன உடனே வந்ததுக்கு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. மாப்பிள, உனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது மாதிரி ரேவதி பழைய விஷயங்களை மறப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சகல மாப்பிள. ஆனா நீ கவலைப்படாத, சீக்கிரம் நீ ரேவதிய பார்த்து பேசி அவளை ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ற மாதிரி பண்ண அப்படின்னா அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டத்துல இருப்பாங்க, ரேவதிக்கு வேலைக்கு போறா அப்படின்ட்டு நான் எதுக்கும் நான் மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிடுறேன் அப்படின்னு. உடனே நண்பனும் சரி மாப்பிள அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணி சொல்லு சகலா அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி உங்களை பார்க்கணும், மாமாவை கூட்டிக்கிட்டு வரீங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரிங்க சகலா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க மாமா கிட்ட போயிட்டு, மாமா சகல ஏதோ முக்கியமான விஷயம் நம்ம கிட்ட சொல்லணுமா, அவரு இப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா தான் இருக்கும், நம்ம போயிட்டு அவரை பார்க்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. நேரா ஹீரோவை போய் பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ரேவதி புதுசா ஒரு கம்பெனிக்கு போயிருக்கால, அவ போயிருக்கிற கம்பெனி வந்துட்டு நான் தான் வாங்கியிருக்கேன், அந்த கம்பெனில நான் தான் முதலாளியா இருக்க போறேன், ரேவதி கூட பேசி பழகுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒருவேளை ரேவதி கிட்ட பேசுறதுனால அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு, அதனாலதான் நான் இப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சந்தோஷப்படுறாரு. சகல ரொம்ப சூப்பரான ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க சகல, ரேவதி கண்டிப்பா உங்களை கண்டினியூவா பார்த்தா உங்களை பத்தின ஞாபகங்கள் அவளுக்கு வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சகல அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்தாலே போதும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு என்ன நடக்குதுன்னா, நம்ம மயில் இருக்காருல்ல சகல, வீட்டுல உங்க பேருன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்க அந்த மருது தேவையில்லாம ரேவதிய நான் ஆபீஸ்ல கொண்டாந்து விடுறேன் அப்படி இப்படின்னு சொல்றான் தேவையில்லாம. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அவன் யாரு எவரு அப்படிங்கிறத நான் விசாரிச்சு அவனுக்கு சரியான முடிவு கற்ற, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு நேரா நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்புறமா வீட்டுல வந்துட்டு அந்த வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம ஈஸ்வரிய போய் பாக்குறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போனியே, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆபீஸ் அந்த டிரைவர் பயலோடது கிடையாது, அந்த ஆபீஸ் வந்து வேற யாருடைய ஆபீஸோ. அங்க அந்த கார்த்தி பயலோட போட்டோவை எல்லாருக்கிட்டையும் காமிச்சோம், பட் எல்லாருக்குமே வந்துட்டு அவனை தெரியல, சோ கண்டிப்பா அவனுக்கும் அந்த ஆபீஸ்க்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு உறுதி ஆயிருச்சு. இனிமே நமக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்ல, ரேவதி ஆபீஸ் போயிட்டு வரட்டும், வீட்டுல எங்க அண்ணன் கண்டிப்பா ரேவதி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பான், 6 month என்ன 1 மாசத்துக்குள்ளேயே என் அண்ணன் கண்டிப்பா ரேவதிய காதல்ல விழ ஆரம்பிச்சிருவான், அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும், இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு மாயா சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ரேவதி வீட்டுல இருந்தா இவங்க எல்லாருமே சேர்ந்து ரேவதியை அப்படியே மனசு மாத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, பட் இப்போ ரேவதி வந்துட்டு ஆபீஸ்க்கு போறதுனால யாருமே ரேவதி கிட்ட பேச முடியாம இருக்கும், இதனால ரேவதி கிட்ட யாரும் உண்மையா பேச முடியாது, அதோட உன் அண்ணனை கொஞ்சம் ரேவதி கிட்ட நெருங்கி பழக வை, அப்பதான் ரேவதிக்கு அவனை பிடிக்க ஆரம்பிக்கும் சரியா. உடனே வில்லியும் சரி அதெல்லாம் அண்ணன் பக்காவா பாத்துப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்புறமா வில்லி நினைக்கிறாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்த அருணை கல்யாணம் பண்ணிட்டு
எனக்கு இஷ்டப்படி வந்து பெரிய சொத்தோட வாழலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த டிரைவர் பையன் இடையில புகுந்து என்னையும் அருணையும் பிரிச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை கிடைக்க விடாம பண்ணிட்டான். சோ அடுத்து ரேவதியை வச்சுதான் நான் பல சொத்துக்களை அடைய போறேன். என் அண்ணனுக்கு ரேவதிய கல்யாணம் பண்ணி வச்சு ரேவதிக்கு கிடைக்க போற சொத்துக்கள் எல்லாத்தையுமே நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு இந்த பிளான் எதுவுமே தெரியாது. அந்த மாயா பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் ஈஸ்வரிக்கு சுத்தமா தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஹீரோவை பழிவாங்குறதுல மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, வீட்டுக்கு வந்திருக்க ஆளு யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அப்பதான் நம்ம மயிலு கிட்ட, இங்க பாருங்க, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவங்களோட போட்டோவை எனக்கு அனுப்ப முடியுமா? அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் யாருக்கிட்டையாவது அவங்களோட போட்டோவை காமிச்சு நான் விசாரிப்பேன் இது அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை சென்ட் பண்றாங்க. ஹீரோ அந்த போட்டோவை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஹீரோ நேரா மயிலுக்கு போன் பண்ணி, உண்மையாவே இவங்கதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்ட்டு. மயிலு சொல்றாரு, ஆமா சகல, ஏதோ அத்தைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ரிலேஷனா, அந்த கலா வந்துட்டு அத்தைன்னு கூப்பிடுறா. அவளோட அண்ணனை தான் ஈஸ்வரி ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க சகல. அதான் அவனை போயிட்டு கார்த்தின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவனும் கார்த்தின்னு சொல்லி ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். சகல, நீங்க எப்படியாவது வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, நீங்க இப்ப போன்ல காமிச்சீங்கல்ல, அந்த போட்டோல இருக்கிறவள எனக்கு தெரியும். இவளால என் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. என் அம்மா அவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திச்சிருக்காங்க. சோ இவளை நான் சீக்கிரம் நான் பாக்குறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா அவளை சந்திக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகளை பண்ணுங்க. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா மயிலு வந்து அவங்க மாமா கிட்ட, மாமா, சகலைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே கலா, அவளை தெரியும்னு சொல்றாங்க. அவளால அவர் குடும்பம் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா இந்த கலா நல்லவ இல்லை அப்படின்னு தெரியுது. நம்ம எப்படியாவது இந்த கலாவை சகலையே சந்திக்க வைக்கணும். எப்படி சந்திக்க வைக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு அவரை சொல்றாரு, சரி நம்ம பார்த்துப்போம் அப்படின்ட்டு நேரா ரோகிணி கிட்ட போயிட்டு, ரோகு, அந்த கலாவை சகல பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கலா கிட்ட சொன்னா கண்டிப்பா அந்த கலா வரமாட்டா. அவளை நம்ம எப்படியாவது ட்ரிக்கா வந்துட்டு நம்ம சகலையே சந்திக்க வைக்கணும் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கலா கிட்ட போயிட்டு, மேடம், கோவிலுக்கு போகணும், ரேவதி ஆபீஸ்க்கு போயிட்டா, அம்மா ஏதோ பிசினஸ் விஷயமா போயிட்டாங்க, என் புருஷனும் ஏதோ வேலைக்கு போயிட்டாரு. சோ நான் மட்டும் தனியா வந்துட்டு கோவிலுக்கு போக முடியாது, யாராவது ஒருத்தவங்க துணைக்கு இருந்தா தேவலாம், கோவிலுக்கு வரீங்களா என் கூட அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம கலா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரையா வந்துட்டு நம்ம நம்ம பக்கம் இழுக்கணும், அப்பதான் வந்துட்டு நம்மளால ஈஸியா வந்து அந்த ரேவதிய என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கார்த்திகை சப்போர்ட் பண்றாங்க. சோ நம்ம கொஞ்சம் இவங்க எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசினா, ஒருவேளை இவங்க எல்லாரும் சேர்ந்து என் அண்ணனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, நம்ம இவங்க கூப்பிட்டதுக்கு போவோம் அப்படின்னு நேரா ரோகி கிட்ட, என்னங்க இப்படி என்கிட்ட அனுமதி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொன்னதும் அப்ப நம்ம ரோகு நினைக்கிறாங்க, என்ன இது கூப்பிட்ட உடனே வராங்க, ஓ அப்படியா கதை, நம்ம பேச்ச கேட்டாதான் நம்ம வீட்டு பொண்ணை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நேரா கலா கிட்ட, வாங்க போவோம் அப்படின்ட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மயிலு நேரா ஹீரோவுக்கு போன் பண்ணி, அந்த கலாவை நாங்க கோவிலுக்கு அனுப்பிட்டோம் சகல, நீங்க போயிட்டு அந்த கலாவை நேரடியா சந்திக்கலாம், அவளை பார்த்து நீங்க எச்சரிச்சா மட்டும்தான் அவ பயந்து அண்ணனை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புவா. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா ரோக நேரா கலாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு, கலா கிட்ட, இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு 2-3 வேண்டுதல் இருக்கு, நீங்க எங்கேயே உட்கார்ந்துக்கிடுங்க, நான் போறேன் அப்படின்ட்டு ரோகு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கலா நினைக்கிறாங்க, சே, எங்கெல்லாம் வந்து அலைய வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ அந்த பக்கமா வராரு. வந்துட்டு நேரா அந்த கலாவுக்கு நேரா நிக்கிறாரு. அப்ப மாயா நேரா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேக்குறாரு,
ரொம்ப நல்லா இருக்க போல. நீ வந்துட்டு இறந்துட்டாதான் நாங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எல்லாருக்கும் சேர்த்து நல்ல ட்விஸ்ட் தான் வச்சிருக்க அப்படின்னு. அப்போ கலா ஹீரோவை பார்த்து, அப்படியா, அப்ப நான் இங்க வந்திருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டியா? ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன் அண்ணனை தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டு ஏன் ரேவதிய உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தேவையில்லாத பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சீன்னா நீ இந்த இடத்த விட்டு போறது நல்லது அப்படின்னு. இதை கேட்டதும் கலா சொல்றாங்க, இருந்தாலும் உனக்கு ரொம்ப திமிர் அதிகம்தான், என்கிட்ட சவால் விட்டுறீங்கல்ல. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, ஏற்கனவே உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும்ல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏன் உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியாதா? இப்போ தீபா உன்கூட இல்ல, ஞாபகம் இல்லையா என்ன? அப்ப ஹீரோ டென்ஷன் ஆகி நம்ம வில்லிய பார்த்து செமையா பேசுறாரு. இங்க பாரு, என் தீபாவை இழந்ததுக்கு நீயும் ஒரு முக்கிய காரணம். இப்ப நான் உன்னை நேருக்கு நேர் எதுக்கு நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உனக்கு வார்ன் பண்ணி இந்த இடத்த விட்டு அனுப்புறதுக்காக தான். நீ தேவையில்லாம மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா அது உனக்கு நல்லதில்ல. இப்ப போக போறியா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி செம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த வில்லிய பார்த்து, இங்க பாரு, அத்தைக்கு நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கறது தெரியாது, அதனாலதான் அத்தை இத்தனை நாளும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அத்தை கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நீ தேவையில்லாம இங்க வந்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்ப வில்லிய சொல்றாங்க, இங்க பாரு, கூடிய சீக்கிரம் ரேவதிய உன்கிட்ட இருந்து பிரிச்சு என் அண்ணனுக்கு ரேவதிய கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை அனாதை ஆக்குறேன் பாரு. நான் அருணை கல்யாணம் பண்ணிட்டு தேவையான சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ அருணை என்கிட்ட இருந்து பிரிச்சு இல்ல, அதுக்கு நான் கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, உன்னால முடிஞ்சிச்சு பாத்துக்கோ, நான் ரேவதியா என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இவ கொஞ்சம் கூட திறந்துற மாதிரியே இல்லையே, இவ கொஞ்சமாவது திறந்திருப்பா அப்படின்னு பார்த்தேன், பட் இவ திறந்துற மாதிரியே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ வில்லி நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நேரா ஈஸ்வரிய பாக்குறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு மாயா, உன் முகமே சரியில்லையே அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டிரைவர் பையில கோவில்ல பார்த்தேன். அவன் என் கண்ணு முன்னாடி எனக்கே சவால் விடுறான். ரேவதிய என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு சவால் விடுறான். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்படியா, அவன் உன்கிட்டயே சவால் விடுறானா? அவன் உன்கிட்ட சவால் விட்டான்னா அவன் எந்த அளவுக்கு தைரியமான ஆளு அப்படிங்கிறத பாத்துக்கோ. இங்க பாரு, எப்படியும் அவன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவோ இல்ல ரேவதியை நெருங்குறதுக்காகவோ ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணுவான். அவன் எந்த வகையில முயற்சி பண்ணாலும் என் பொண்ண கண்டிப்பா அவன் பார்க்கவே கூடாது. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அவன் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பா ரேவதிய அவனால நெருங்கவே முடியாது, அது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அந்த டிரைவர் பையலுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம கிட்டயே சவால் விடுவான், அவனுக்கு நம்ம யாரு அப்படிங்கறத காமிக்கணும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்டை எப்படி பை பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப கியூட்டான கிளிப்ஸ், டிரான்ஸ்பரண்ட் கிளிப்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.